Once upon a time, there existed a beautiful app called YouTube. Beautiful artists and beautiful creators were existed in this place. They just created contents that are great, but not perfect. ஆனா இப்போ யூடியூப் இதே மாதிரி தான் இருக்குதான்னு கேட்டா definitely not. What happened to this beautiful place? I want to start this convo with some of my favorite YouTubers. Jamkat, Yermasani, Tarun Kumar, JK, Daya, Rishipedia, Simply Waste Kabilan. பெரிய யூடியூப் சேனல்ல குட்டி குட்டி கிரியேட்டர்ஸ் கூட நல்லா பண்ணிருப்பாங்க அந்த டைம்ல. Cat80, Mavok, Madhu, KJ Balaji, Being Mr. இவங்கெல்லாம் இப்போ நோட்டிசபிள் சேனல்ஸ் தான், பட் ஸ்டில் அப்ப பார்க்கும்போது சின்ன கிரியேட்டர்ஸா தான் இருந்தாங்க. ஸோ இப்படி யூடியூப் சைடு வந்தாலே கண்டென்ட்களுக்கு பஞ்சம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஒருத்தருக்குன்னு ஒரு ஸ்டைல் ஆஃப் வீடியோஸ், அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்னு ஒரு மாதிரி நல்லா இருக்கும். பட் நவ் இதுல பாதி யூடியூபர்ஸ் என்ன ஆனாங்கன்னே தெரியல. மீதி பேர் இன்னுமே யூடியூப்ல இருந்தாலும் முன்னாடி இருந்த மாதிரி அந்த ஃபோர்ஸ் இல்லை. அதுக்கு எனக்கு தெரிஞ்ச முதல் காரணம் ஷார்ட் ஃபார்ம். டிக்டாக்காரன் கடையை சாத்தின அப்புறம் இன்ஸ்டாகிராம்ல கொண்டு வந்த ஃபீச்சர் தான் இந்த ரீல்ஸ், ஷார்ட் ஃபார்ம்லாம். இதுல பேசிக்கா ரீச் கிடைக்கிறது ஈஸி அப்படின்ற காரணத்தினால யூடியூப்ல வீடியோஸ் போட்டிருந்த நிறைய பேரு ஷார்ட் ஃபார்ம் பக்கமும் தாவ ஆரம்பிச்சாங்க. இந்த ஷார்ட் ஃபார்ம் வந்த புஷ்லாம் செம்ம அடி விழுந்துட்டு இருந்துச்சு இதுக்கு. பட் இது மூலமா நிறைய புது கிரியேட்டர்ஸும் கிடைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் எனக்கு எப்பயுமே இந்த ரீல்ஸ் ஷார்ட்ஸை விட யூடியூப் லாங் ஃபார்ம் தான் நண்பர்களே பிடிக்கும். பிகாஸ் வி ஆல் ஹேவ் தட் ஒன் ஹேபிட். யூடியூப் பார்த்துக்கிட்டே சாப்பாடு சாப்பிடுவோம். ஞாபகம் இருக்குதா? ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி யூடியூப் திறந்தாலே கண்டென்ட்டுக்கு எந்த குறையும் இருக்காது. வசன்னு அவ்வளவு கிரியேட்டர்ஸ் இருப்பாங்க. ஃப்ரைடே ஆனா போதும் மொத்தமா எல்லாரும் வீடியோ இறக்கிடுவாங்க. பகல்ல நம்மளோட அன்றாட வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு நைட்டு சாப்பிடலான்னு உட்கார்றப்போ டிவியில மட்டமான ஒரு சீரியலோ இல்ல ஒரு மட்டமான ஷோ ஓடிட்டு இருக்கும். அதுல இருந்து எஸ்கேப் ஆகிற மாதிரி தான் இந்த யூடியூப் சேனலோட கண்டென்ட்ஸ் எல்லாம் எனக்கு இருந்துச்சு. அப்படி நைட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஒரு நாளும் ஒரு கிரியேட்டர்ஸ், எனக்கு பிடிச்ச கிரியேட்டர்ஸ் வீடியோஸ் போட்டிருப்பாங்கல்ல, அதை பார்த்துட்டு அந்த வார்த்தை ஓட்டுறது. அப்படியே அடுத்த வெள்ளிக்கிழமை வந்துடும், அடுத்த செட் ஆஃப் வீடியோஸ் வந்துடும். இப்படியே ரவுண்டிங்ல போகும். அது ஒரு மாதிரி மஜாவா இருக்கும். நம்ம ஃப்ரெண்டு மாதிரி ஒருத்தர் இருந்து போன்ல பேசிக்கிட்டே இருப்பாங்க கலகலன்னு. அதை அப்படியே பார்த்துட்டே சாப்பிட்றதுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். இப்ப அப்படி ஒரு சம்பிரதாயமே இல்லாம போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரீல்ஸை பார்த்துட்டு தள்ளிக்கிட்டே சாப்பிட்றதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. யூடியூப் வீடியோ தான் போட்டு விட்டோமா, நல்லா அப்படியே பார்த்துட்டே சாப்பிட்டோமான்னு இருக்கும். இப்போ யூடியூப்குள்ள போனா எந்த டிவி சீரியலுக்கும் ஷோக்கும் பயந்து வரணும், அதோட கால் தடம் தான் ஃபுல்லா இருக்குது. பிகாஸ் இருந்தவங்க பாதி பேர் தான் இழுத்து முட்டு ஷார்ட் ஃபார்ம் பக்கம் போயிட்டாங்களே. அப்புறம் நான் போய் யாரை பாக்குறது? இப்படி இருக்கிறப்ப நான் ஷார்ட் ஃபார்ம் பக்கம்லாம் தாவ மாட்டேன், யூடியூப்ல தான் வீடியோ போடுவேன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனா அவங்க யார் வீடியோஸையும் பார்க்க தோண மாட்டேங்க. பிகாஸ் எவ்ரி கண்டென்ட் லுக்ஸ் த சேம். ஒரு 10-15 வருஷம் முன்னாடி போனீங்கன்னா இந்த கார்ட்டூன் ஷோஸ் எல்லாம் பார்ப்போம்ல, ஒரு ஷோவும் ஒரு ஃபீல் கொடுக்கும். நம்மளை பயமுறுத்துற மாதிரியான சேனலும் இருக்கும், சைஃபை ரிலேட்டடான கார்ட்டூன் ஷோ இருக்கும், ஃபன்னான கார்ட்டூன் ஷோ, இந்த மாதிரி ஒன்னொன்னு ஒரு தினசா இருக்கும். நம்ம வந்து நம்மளோட டேஸ்ட்டுக்கு பிடிச்ச மாதிரி ஷோவை பார்த்து ரசிக்கிறது. அப்படிதான் யூடியூப் கிரியேட்டர்ஸும் இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சவரை. ஒருத்தரும் ஒரு ஸ்டைல் ஆஃப் வீடியோஸ் போடுவாங்க. ஸ்கிட் காமெடி பண்றவங்க, பிராங்க் பண்றவங்க, விளாக்ஸ், ரோஸ் காமெடி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நீஷஸ் இருக்கும். அதெல்லாம் பிடிச்சி போய் தான் அவங்கள நான் கண்டினியூஸா பார்க்க ஆரம்பிச்சது. ஆனா போக போக இந்த மெயின் ஸ்ட்ரீம் விஷயங்களை உள்ள கொண்டு வந்தாதான் ஒரு growth இருக்கும் அப்படின்றனால எல்லாரும் இந்த ட்ரெண்டிங்கா போற விஷயத்த மில்க் பண்றேன்னு பண்ண போய் எவங்க கண்ட பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இந்த ரோஸ்ட் காமெடி பண்ற சேனல்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். இந்த மீம்ஸ், ஃபன்னு இதெல்லாம் ஹேண்டில் பண்ணி ஒரு மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட் டெலிவரி பண்ணும்போது அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் ஃபன்னெல்லாம் தாண்டி இந்த மாதிரி கிரியேட்டர்ஸ் என்ன எஜுகேட்டும் பண்ணியிருக்காங்க. ஆனா போக போக இவனுங்க எதுக்கு வந்தோன்றதே மறந்துட்டு கும்பலா எல்லாரும் ரியாக்ஷன் வீடியோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஆப்வியஸ்லி அதுக்கு தான் வியூஸ் போகுது. ஸோ ஆல்மோஸ்ட் யாரை பார்த்தாலும் ஒரே மாதிரியான கண்டென்ட்ஸ் தான் பேசிட்டு இருப்பாங்க. ட்ரெண்டிங்கை மில்க் பண்ணி யூனிக்னஸை இழந்து நான் பார்த்து ரசிச்சுட்டு இருந்த கிரியேட்டர்ஸோட வீடியோஸ் வந்தா முன்னாடி ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்கா இருக்கும். பா இன்னைக்கு ஜாலியா வீடியோ பார்த்துட்டே சாப்பிடலாம் அப்படின்னு. இவெல்லாம் வந்துச்சுன்னா எனக்கே சுமாரா இருக்குது. இதனாலேயே நான் யூடியூப் பக்கமே போறதில்லை நண்பர்களே. எனக்கு தெரிஞ்சு இது நான் மட்டும் பண்றது இல்லை. அதிகப்படியான மக்கள் யூடியூப் வரதே பாட்காஸ்ட் கேட்கவும், புதுசா ரிலீஸ் ஆன சாங்கை கேட்கவும், ட்ரெய்லர் பார்க்கவும் தான். இப்பெல்லாம் யூடியூப் இஸ் நாட் யூடியூபிங் இனிமேல் தான் இருக்குது. எனக்கு பிடிச்ச கிரியேட்டர்ஸ் அப்படின்னு யூடியூப்ல சொல்ற மாதிரி இப்பெல்லாம் புதுசா எனக்கு யாருமே இல்லை. முன்னாடி இருந்து இருக்கிறவங்களும் நல்ல கண்டென்ட் போடுற மாதிரி எனக்கு தோணல. அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. இது ஒன்றும் அவ்வளோ சோகமான விஷயம்லாம் இல்லை. பட் ஸ்டில் சாப்பிடும்போது ஏதாவது நல்லதா பார்த்துட்டு சாப்பிடலான்னு யூடியூப் பக்கம் போனா ஒண்ணுமே இருக்க மாட்டேங்குது நண்பர்களே. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு காலத்துல எப்படி இருந்த பங்காளி அப்படின்னு இருந்துச்சு. That's why I made this video. I really miss the old மஜா யூடியூப் டேஸ். உங்களுக்கு பிடிச்ச கிரியேட்டர்ஸ் யாரு என்னன்றத
கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க. பாய்.